ஹாய் ஹலோ இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என் வீட்டு பால்கனியில் நான் எப்படி கார்டன் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். இப்படி இருந்த கார்டனை 2 months நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். ஸோ இங்கே சம்மர் 52 எல்லா செடியும் போயிடுச்சு, தண்ணி ஊற்றாமல் கவனிக்காமல். ஸோ அப்படி ஆயிடுச்சு. அதை நான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லா சாண்டையும் கோரி விட்டுட்டு ரெடி பண்ணி மண்ணெல்லாம் எல்லாம் உடச்சி விட்டுட்டு, ஏற்கனவே நாங்கள் இங்கே சாணம் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்காத உரமே இல்லை. எப்படி எல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் அழகாக ரெடி பண்ணோம். மண்ணெல்லாம் என்கிட்ட நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கீழே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு பால்கனியில் சின்ன பால்கனியில் எப்படி ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அளவு நீட்டாக நாங்களும் உட்கார்ற மாதிரி. ஏன்னா இனிமேல் இந்த குளிர்காலம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உட்காந்து காஃபிலாம் குடிக்கிற மாதிரி ஒரு கேப்பும் விட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சில பிளான்ட்டு மொத்தமாக மொட்டையாக இருந்தால் நம்மளுக்கு கார்டனை விதை போட்டு வளர்த்து பார்க்குறதுக்குள்ளே கொஞ்சம் போர் ஆகிடும் வளர்க்குறதுக்கு. ஸோ அதனால் சில செடிகள் வந்துட்டு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது கருவேப்பிலை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்டனில் அங்கே பார்க்கும் போது நல்லா ஹெல்த்தியான செடியாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினேன் 10 dirhams தான். அதை வாங்கிட்டு நான் சின்ன பாட்டாக இருக்கும். ஸோ பெரிய பாட் வந்து கேன் தான் ஏற்கனவே போன வாரமே மண் போட்டு 1 week தண்ணி ஊற்றி செட் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி செடி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டுருக்கேன். ரொம்ப ஈஸி இங்கே மாற்றுறது. நம்ம பாட்டெலாம் உடைக்க வேணாம். அந்த பாட்டிலேருந்து லைட்டாக இப்படி நான் கவுத்தேன்ல அந்த மாதிரி கவுத்துட்டு உள்ளே வச்சு மண்ணை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இங்கே நான் உங்களுக்கு எல்லா உரம் கிடைக்கிறது, எல்லா உரமே நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, மீன் அமிலம் அப்புறம் வந்து பஞ்சகாவியா, தேமோர் கரைசல், இது எல்லாம் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் எப்படி செய்யணும், எல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் போடுறேன். இது கற்பூரவள்ளி. குளிர்காலம் வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மித்த செடியெலாம் வைக்கிறீங்களோ இல்லையா, கற்பூரவள்ளி கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். ரொம்ப ஈஸி பராமரிக்கவும். அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். வச்சிட்டிங்கன்னா நல்லா வளரும். தண்ணி மட்டும் கூட இதுக்கெல்லாம் ஊற்றினா போதும், அவ்வளோ நல்லா வரும் கற்பூரவள்ளி. இதை வந்து ஒரு எடுத்துகிட்டு தேன் வச்சு பசங்க தானாகவே எடுத்து சாப்பிட்ருவாங்க. சளியே பிடிக்காது, ரொம்ப நல்லது. அப்புறம் துளசி. நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு நைட்டு வந்து நல்ல ஒரு கஷாயம் மாதிரி போட்டு பசங்களுக்கெல்லாம் குளிரில் கொடுப்போம். எப்பயும் வெளியில் உட்காந்து நல்லா குடிக்கிறதுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வின்டர் ஆரம்பித்தாலே துளசி, கற்பூரவள்ளி எல்லாமே வாங்கி இந்த மாதிரி தான் வச்சிருவேன். லாஸ்ட் இயர் இப்படி தான் பண்ணோம். பட் நான் 2 months ஊருக்கு வந்தனால எல்லா செடியும் பார்க்க முடியல. அது இப்போ 50 to 54 முடிய போச்சு. மீன்ஸ் நான் செல்சியஸ்லேயே சொல்கிறேன், அவ்வளோ ஹீட்டாக ஆகிடுச்சு. ஸோ செடியெல்லாம் அவ்வளோ மெயின்டைன் பண்ண என்னால் முடியலை. அதுக்கப்புறம் ஒரு சில்லி நாற்று மட்டும் வாங்கினேன். இது ரொம்ப 2 dirhams தான். வாங்கிட்டு அதையும் பெரிய பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுருக்கேன். அழகு செடியும் நிறையா நிறையா இல்லை, ஒரு 75 dirhamsக்கு தான் எல்லா செடியும் சேர்த்தே வாங்கினோம். ஜஸ்ட்டு மித்த மண் இதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் இயரே நான் போட்டனால அந்த மண் கலவைகளே வச்சுட்டு அந்த சாண்டே, அதில் கொக்கோ பெட்டு, சாதா மண், ஆற்று மணல், மாட்டு சாணம் எல்லாமே இங்கே கிடைக்கும். எதுவுமே கிடைக்காதுன்னு இல்லை, நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்குது. இது வந்து பெட்டூனியா. கண்ணுக்கு ரொம்ப அழகாக ஃப்ளார்ஸ். இந்த 6 months நீங்கள் கண்டிப்பாக வாடாது, ஒன்றுமே செய்யாது. ஃப்ளார்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளார் போனாலும் அடுத்த ஃப்ளார் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப லைட் மெயின்டைன் தான். பட் இந்த சின்ன பாட்டில் தான் கொடுப்பாங்க. 2 dirhams தான். ஒரு பாக்ஸ் வாங்கினா 25 piece 1 dirhamsல தான் கிடைக்கும். 25 piece 25 dirhamsக்கு. பட் நான் தனித்தனியாக வெறும் 4 plants தான் வாங்கினேன். ஸோ 2 dirhams வாங்கியிருக்கேன் ஒரு பீஸுன்னு. இது வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த வின்டரில் நம்ம இந்த உட்காந்துட்டு பார்க்கும் போது, ஒரு பால்கனி ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்கும். நான் இது வந்துட்டு ஒரு சின்ன பால்கனி, ரொம்ப சின்ன பால்கனி. அதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாண்ட்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே ஏற்கனவே உரம்லாம் இருக்குது. இங்கே நம்ம எல்லா உரமே ரெடி பண்ணலாம். இங்கே ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபார்மில் போயிட்டு எப்படி நான் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற வீடியோவில் எப்படி அங்கே போய் நம்ம ஆட்டு சாணம் எல்லாமே, கவ்வோட சாணம் எல்லாமே, மாட்டு சாணம் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் அமிலம் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். அப்புறம் தேமோர் கரைசல், அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு இது
நிறைய டிப்ஸு. பூச்சிக்கு கொல்றதுக்கு வேப்ப இலை அந்த கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல், அப்புறம் நிறையா உங்களுக்கு வீடியோஸ் வரிசையாக போடுறேன் எப்படி எல்லாம் செய்கிறேன்னு. இது ஒரு அழகான லீஃபு, கலர்ஃபுல்லான லீஃபு. ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன். இப்படி தான் இப்படி இருந்த பால்கனியில் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சின்ன பால்கனி, ரொம்ப அழகாக செட் பண்ண முடியும் நம்மளால். எல்லா செடியும் வச்சு இப்படி வச்சு கட்டி விட்டுட்டோம். கயிறு வச்சுட்டு நல்லா ஒவ்வொரு பாட்டிலையும் மாற்றிட்டு கட்டி விட்டோம். நம்ம வாட்டரிங் பண்ணால் போதும், ரெகுலராக தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாதிரி வச்சு கட்டிட்டோம். அழகாக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கே. நம்ம உட்கார்ற மாதிரியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டாச்சு. நான் இன்னும் வெஜிடேபிள்ஸு, கீரை எல்லாமே சீட்ஸ் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் சீட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டு நீங்கள் என்ன கீரை போட்டாலும் இந்த கிளைமேட்டுக்கு, நம்ம யுஏஇ கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக கீரை வரும். அதுக்கு மேலே நீங்கள் கீரை போட்டால் தான் வராது. எனக்கு ரொம்ப குளிர் ஆயிடுச்சுன்னா கீரை வராது. ஸோ இந்த கிளைமேட்லேயே எல்லா சீட்லிங்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போடுங்க. நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். 1 year ஆகிடுச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ வச்சும் நான் உட்கார்றதுக்கும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஏன்னா இவ்வளோ பிளான்ஸும் வச்சுருக்கேன். நான் என்னென்ன சீட்லிங் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த வின்டரை நல்லா ஒரு செடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணி ப்ளசண்ட்டாக ஈவினிங் உட்காந்து அந்த கூலை என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பால்கனி இருந்தாலும் போதும். அதில் உங்களால் முடிஞ்ச அளவு செட் பண்ணலாம். இன்னும் நான் அந்த கீழே இருக்க பாட்லாம் மேலே வச்சு கட்டணும்னு ஒரு பிளானில் இருக்கும். வந்து நெக்ஸ்ட் வீக்லி சாட்டர்டே மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அவர் இருக்கும் போது தான் நான் போக முடியும். இந்த மாதிரி கார்டனுக்கும் இங்கே என்னெல்லாம் கிடைக்கும், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா டிப்ஸும் உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுஏஇ தமிழ் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ண ரெடியாக இருக்கேன். கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்காக சொல்ல ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.